ஆனா இலவம் பஞ்சு எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா உங்க இடத்துல மட்டும் தரமா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி என்னன்னா தரமா வச்சிருக்கீங்க நீங்க? ஆமா தம்பி, நம்ம இடத்துல தரமா இருக்கிறதுக்கான காரணம் தரம்னா நம்ம கப்போக் மேட்ரஸ். ஏன்னு சொல்றேன்னா நம்மளோட துணி ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ நேர்த்தியா அழகா காட்டன்ல மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம். ஏதோ சாதா துணியில போட்டு பண்ணி கொடுக்குற கடை நம்ம கடை கிடையாது. அதே போல பஞ்சு மிக்ஸ் அடிக்கிற கடை நம்ம கடை கிடையாது. அதுவும் பழைய பஞ்சு போடுற கடை நம்மளது கிடையவே கிடையாது. அதனால மட்டும்தான் இங்க கப்போக் மேட்ரஸ் ஃபேக்டரி தான் ஃபர்ஸ்ட்ன்றது. அதனாலதான் கப்போக் மேட்ரஸை தேடி நிறைய கஸ்டமர்ஸ் வர்றதுக்கான காரணமும் இதுதான். என்னது உனக்கு பெருசா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால மேற்கொண்டு நான் உனக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன், வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இலவம் பஞ்சோட ஃபேப்ரிக். இந்த இலவம் பஞ்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடத்துல வந்து ஈஸியா பறக்கும். அந்த பஞ்சை வந்து வெளியே விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த ஃபேப்ரிக் மெயின். இந்த ஃபேப்ரிக் வந்து பியோர் காட்டன்ல உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம் ஏத்துறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த துணியை வந்து டென்சிட்டி அடர்த்தி பண்ணியிருக்காங்க. அடர்த்தி பண்ணதுனால தான் உங்களுக்கு துணி வந்து ரஃபா தெரியும். ஆனா அது பியோர் காட்டன். இந்த காட்டன்ல வந்து அந்த இலவம் பஞ்சை வச்சு தைக்கும் போது நீங்க அழுத்தி பஞ்சை எவ்வளவு ஏத்தினாலுமே இந்த துணி கிளியாது. இப்போ நார்மல் காட்டன்ல அதிகமா நீங்க இழுத்து தச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த வந்து ஃபேப்ரிக் வந்து கிழிஞ்சிரும். இந்த ஃபேப்ரிக் அந்த மாதிரி கிழிய வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இந்த 5 வருஷம் வாரண்டியில இந்த ஃபேப்ரிக்குக்கும் சேர்த்து நாங்க வாரண்டி தரோம். தைக்கிறதுக்கும் ஃபேப்ரிக்குக்கும் சேர்த்து தரதுக்கான காரணமே. அதோட இல்லாம இலவம் பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பவுடர்ஸ் ஆயிடும். அந்த பவுடர்ஸ் வந்து நார்மல் காட்டன்ல உங்களுக்கு வந்து அடர்த்தி கம்மி, டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர்ஸ் வந்து வெளியே வந்து புகையா வெளியே வரும். அதுவே நீங்க அடர்த்தி அதிகமா உள்ள இந்த ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சிங்கன்னா அந்த ஃபேப்ரிக்ல இருந்து ஒரு சொட்டு பவுடர் கூட வெளியே வராது. அதுக்காக தான் இந்த ஃபேப்ரிக் நாங்கள் யூஸ் பண்றோம். இது ஹார்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பியோர் காட்டன். இதால உங்களுக்கு ஹீட் கண்டிப்பா வரவே வராது. இது 100% நாங்க சொல்றோம். இதனால மட்டும்தான் கப்போக் மேட்ரஸ் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. அதோட இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்ல வந்து நிறைய பேர் வந்து தண்ணி ஊத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபேப்ரிக்ல வந்து தண்ணி வந்து உடனே அப்சர்வ் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அடர்த்தி ஜாஸ்தி இருக்கிறதுனால உடனே அப்சர்வ் ஆகாது. இது நீங்க ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சஸ்டைன் ஆக்கி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பஞ்சுக்கு உள்ள போகும். பஞ்சுமே பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல ரொம்ப நேரம் ஊற விட்டீங்கன்னா தண்ணியில ஊறிடும். அதனாலதான் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் மழையில பெஞ்சு உங்களுக்கு ஒரு மாதிரி ஓதம் கட்டி அந்த துணி கிழியறதுக்கான காரணமே. நிறைய பேர் வந்து ஃபேக் வீடியோஸ் ப்ரொமோட் பண்றாங்க. அந்த மாதிரி நம்பி யாருக்கிட்டையும் வாங்காதீங்க. நான் பஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற விட்டீங்கன்னா ஊறிடும். அதை வந்து நிறைய வந்து தப்பா வந்து ப்ரொமோட் பண்றாங்க. அது தப்பு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. மக்களை ஏமாத்தாதீங்க. அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஒழுங்கா நியாயமா சொல்லி வைங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அதான கூலி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நான் மைனூட்டா சொல்றேன். இந்த கட்டம் வந்து இப்படி போட்டா மட்டும்தான் உங்களுக்கு லைஃப் வரும். இதுவே வந்து டைமண்ட் கட் நிறைய பேர் போடுவாங்க. டைமண்ட் கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சு வந்து ஜாஸ்தி பிடிக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு ஜாஸ்தி பிடிக்கும். இந்த மாதிரி போடும்போது பேருக்கு வந்து இதுவே வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ப்ராப்ளம்லாம் கிடையாதுங்க. இது படுக்க ஈவன் ஆயிடும். இது ஏன் இப்படி பம்பா இருக்குன்னா அவ்வளவு பஞ்சு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. இந்த பஞ்சு எவ்வளவு ஜாஸ்தி கொடுக்க தான் லைஃப் ஜாஸ்தி ஆகும். அதுக்காக தான் நம்ம பஞ்சு அவ்வளவு ஃபில் பண்றோம். ஒவ்வொன்றுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மிஷினும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கையில பண்றதும் இருக்கும். இந்த கையில பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஆட்களே வந்து பஞ்சை ஃபில் பண்ணிட்டு கையில இழுத்து தைக்கிறது. இந்த கையில இழுத்து தைக்கும் போது மட்டும் தான் அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். மிஷின்லயே பண்ணீங்கன்னா அந்த லைஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இழுத்து தைக்கிறதுனால அந்த நூலுக்கும் இந்த பஞ்சுக்கும் செம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் இது வாரண்டி நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியுது. இது எல்லாத்துக்குமே வராது. ஆஃப்டர் 6 இன்ச்சஸ்க்கு மேலே தான் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 இன்ச்சு திக்னஸ்ன்ற போது பஞ்சு கம்மியாக போடுவோம். 6 இன்ச்சு திக்னஸ் போகும்போது நம்ம வந்து பஞ்சு ஜாஸ்தி போடுறோம். அதுக்காக தான் 3க்கும் 6க்கும் நம்ம வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. 6க்கு ப்ரொவைட் பண்ணுறோம், 3க்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. வேற எதுவும் கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸ் சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அதே போல் நம்ம வாரண்டி வந்து நிறைய பேர் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுலாம் கேட்டிருக்கீங்க. நம்மளோட ஒவ்வொரு பெட்லேயுமே வந்து நம்மளோட கார்டு இருக்கும், வாரண்டி டேக்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லா பெட்லேயுமே இருக்கும். மேட் இன் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம். கப்போக் மேட்ரஸ் ஃபேக்ட்ரி மேட் இன் தமிழ்நாடு. இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்போம். எங்களோட ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எப்படி இருக்கோ, அதாவது வந்து உங்களோட ப்ராப்ளம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதுவே வந்து பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்து தான் பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கான டைம் கொடுத்தீங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக பண்ணி தருவோம். அந்த வேலை வரும்போது நம்ம அதெல்லாம் டெலிவரி கொடுக்கும்போது உங்கள் பெட்டை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டு வந்து கடைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு திரும்பியும் நம்ம அந்த பக்கம் எதாவது டெலிவரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து தருவோம். இது வந்து நம்ம காஸ்ட் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கிறதுனால வாரண்டியில் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம்.
நிறைய பேர் வந்து அதை பண்ணி கொடுத்துருக்கோம் ஹெல்ப்ஃபுல்லாக. இந்த ஒருத்தங்க வந்து பெட்டு வந்து அவங்க பையன் வந்து பெண்ணு வச்சு குத்தி கிழிச்சான்னு சொல்லி ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. அது சின்னதாக இருந்ததுன்னா நம்ம அங்கேயே பண்ணி கொடுத்துக்கலாம். அது இவ்வளோ பெருசாக கிழிஞ்சிருந்தது. ஸோ அந்த துணியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த ரீப்ளேஸ் பண்ணுற துணியை வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அவங்க வாரண்டியில் இருந்தாங்க. அது வந்து அவங்க ஃபிசிக்கல் டேமேஜ் தான், பட் இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணி கொடுத்தோம். நம்ம வந்து எல்லாருக்குமே ஃபேவராக இருக்கணுன்றது தான் நம்மளோட ஆசை. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவோம். அதுக்காக எல்லாருக்குமே என்னால் பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தால் ஃபிசிக்கல் டேமேஜ்னா அது உங்களோட இது, எங்களோட டேமேஜ்னா கண்டிப்பாக அதை நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஃபிசிக்கல் டேமேஜ்க்கு நீங்கள் தான் பொறுப்பாக முடியும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணால் நம்ம வாரண்டியை வந்து பண்ணி கொடுக்கணும். அந்த கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு, மற்றவங்க கிட்ட இருக்கான்னு தெரியல, நம்ம கிட்ட இருக்கு. இதே ஈரோடுல போய் நீங்க அந்த பஞ்சு வாங்கினீங்கன்னா அவங்க வாரண்டி 10 வருஷம் 20 வருஷம் கூட கொடுப்பாங்க. ஆனா எதனா ஒரு ப்ராப்ளம்னா நீங்க எங்க ஈரோடு பெட்டு தூக்கிட்டு போக முடியும்? கண்டிப்பா முடியாது. நம்ம கிட்ட அவுட்லெட் வந்து பாத்தீங்கன்னா செம்பாக்கத்திலே குடோனோட இருக்கு. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய அவுட்லெட் பெரிய வந்து உங்களுக்கு குடோனோட வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எங்களால் முடியும், எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால வந்து நம்பி வாங்க, தாராளமாக வாங்கிட்டு போங்க. எங்களுக்கு 2 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கோடம்பாக்கத்தில், இன்னொன்று வந்து செம்பாக்கத்தில். கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா முரசொலி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு கடை இருக்கு. நீங்கள் இந்த நம்ம கோட்டர்லேருந்து வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வடபழனி நோக்கி வருவீங்க. அந்த பிரிட்ஜ் ஏறாமல் பிரிட்ஜு கீழே லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா செந்தில் பைக்ஸ் தாண்டி காஸ்மெட்டிக் சென்டர் தாண்டின உடனே நம்ம கப்போக் மெட்டர்ஸ் ஃபேக்டரி, இதுதான் நம்ம லொக்கேஷன். அதே போல் செம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வசந்தனுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இருக்குது, காயத்ரி நகரில் உங்களுக்கு கரெக்டாக நம்ம லொக்கேஷன் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரின்னு வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம். 3 இன்ச்சஸ்க்குலாம் நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகணும். நிறைய பேர் வந்து அந்த 3 இன்ச் ஹாஸ்டல் பெட்லாம் வாங்கிட்டு எனக்கு வந்து டெலிவரிக்கு நீங்கள் ஃப்ரீ சொன்னீங்க, ஃப்ரீ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் என்றைக்குமே எந்த டெலிவரியுமே 3 இன்ச்சஸ்க்கு நம்ம கொடுத்தது கிடையாது. கஸ்டமர்ஸ் தான் வந்து தான் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சில பேர் வந்து ராங்காக கன்ஃபர்மேஷன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து அந்த மாதிரி ஷவுட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வந்து டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் வாங்குற பெட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து 6 இன்ச்சஸ் மேலே வாங்குற எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றோம் கண்டிப்பாகவே. அதோடு இல்லாமல் நம்ம டெலிவரின்றது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே வரைக்கும் தான் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் வந்து நம்ம ஹாஸ்டலில் 2nd ஃப்ளோர் ஆகட்டும் 3rd ஃப்ளோர் ஆகட்டும் நம்ம ஆட்களே வந்து தூக்கிட்டு வந்து வைக்கலாமா இருக்கும். வரது டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா வரையும் ஒரு டிரைவர் மட்டும் தான் வருவார். அவர் தான் அந்த டெலிவரிக்கு பெட் எடுத்து வெளியே வைப்பார், அவ்வளோதான். இப்போ அதுதான் டெலிவரி. வீட்டுக்குள்ளே வந்து கொடுக்குறது டெலிவரி கிடையாது. நீங்கள் எதனா ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு கை பிடிக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிடிச்சி அவங்க ஹெல்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரெக்வஸ்ட் தான், அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக கன்வே ஆகுது, அந்த மாதிரி கிடையாது. டெலிவரின்றது இதுதான், வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் வந்து பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து கார்ட் பேமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கேஷும் பண்ணலாம், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு மூலியமாகவும் பண்ணலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட பேமெண்ட்ஸ் மெத்தட் இருக்குது. வேணுன்றவங்க எப்படி வேணுமோ அது வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க. இஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டில் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம இங்கே பே மட்டும் பண்ணிப்போம், இஎம்ஐன்றது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். மற்றபடி பஜாஜ் அதுக்கெலாம் நாங்கள் மற்ற இஎம்ஐஸ்க்கெல்லாம் நம்ம போல. வேணும்னா நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.